திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய சம்பவம் தொடர்பாக வழக்கை விசாரிக்க ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறதுக்கு போலீசாருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தற்போது ஒப்புதலானது அளித்திருக்கிறது. மாணவர்கள் மீது தடியடி நடத்திய வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வருகிறது? மேலும் போலீசார் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன? முழு விவரங்கள். வணக்கம். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற பேரணி போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி எதிரான வழக்கை திங்கட்கிழமை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தடியடி, அடக்குமுறை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் தொடர்பாக அவசர வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் முறையிட்டார். இந்த முறையீட்டின் போது மாணவர் போராட்டம் தொடர்பாக வழக்கை தாக்கல் செய்துள்ளோம். இதற்கான வழக்கு எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். மாணவர்கள் மீது வரம்பு மீறி அடக்குமுறையை பிரயோகித்து வருகிறது. இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். தற்போது நீதிமன்றம் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என முறையிட்டார். இந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.